Good morning students. 10th standard maths chapter 2 exercise number 2.5 first sum. Check whether the following sequence are in AP. Check whether the following sequence are AP அப்படின்னு சொல்கிறாங்க. First sum a minus 3, a minus 5 and a minus 7. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To prove the prove it is an AP இல்லையா we have to show formula என்ன d equal to d2 my t1 இல்லையா t2 minus t1 that is அதுக்கப்புறம் that is equal to t3 minus t2 இல்லையா அதாவது ஃபார்முலா என்ன டிஃப்ரென்ஸ் d means டிஃப்ரென்ஸ் இல்லையா t2 minus t1 நெக்ஸ்ட்டு t3 minus t1 ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ கணக்கு இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கொடுத்துருக்குது a minus 3 a minus 5 and a minus 7 and எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போது திஸ் இஸ் a minus 3 that is a t1 a minus 5 is t2 a minus 7 that is a t3 இல்லையா அப்போ d is என்னது t2 minus t1 இல்லையா அப்போது that is equal to இது என்னது t2 is a minus 5 minus இல்லையா t2 minus t1 t2 minus t1 அப்போது a minus 3 இல்லையா ப்ராக்கெட்டில் போடுறேன் ஏன்னா இங்கே வெளியே மைனஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த மைனஸை இது பண்ணணும் அதுக்காக தான் அப்போது a minus 5 மைனஸ் இன்ட்டு ஏ மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3a புரிஞ்சுதுங்களா இப்போ எதுக்காக இதை ப்ராக்கெட்டில் போட்டோங்கிறது அப்போது ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் அப்போ minus 5 + 3 அப்போது -2 ஆன்சர் இஸ் -2 நெக்ஸ்ட்டு d ஈக்குவல் டு அடுத்தது என்ன t3 minus t2 இல்லையா அப்போ t3 என்னது நமக்கு a minus 7 minus a minus 5 இல்லையா t2 is a minus 5 so that is அது a minus 7 minus into a minus a sorry minus into minus plus 5 okay plus 5 அப்போது plus a minus a cancel minus 5 plus 5 minus 2 இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதும் -2 இதுவும் -2 அப்போ இது இன்டர்வல்ஸ் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா அப்போது அதனால் இதை என்ன எழுதலாம் நம்ம திஸ் இஸ் ஏ therefore it is an AP ஓகே இதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் half minus 1/3 1/5 எக்ஸெட்ரா ஓகே இப்போது இதுவும் இதே ஃபார்முலா தான் நம்ம செய்யணும் புரிஞ்சுதுங்களா எப்படின்றது பாருங்கள் இப்போ வந்து d ஈக்குவல் டு என்னது t2 minus t1 இல்லையா அப்போது t2 எது இது t1 t2 t3 and t4 இல்லைங்களா t1 t2 t3 t4 அப்போது t2 minus t1 that is t2 is 1/3 minus t1 is 1/2 இப்போ இது ப்ளஸ் ஆர் மைனஸ்லேருந்து என்ன பண்ணணும் டேக் எல்சிஎம் பண்ணணும் இல்லையா அப்போ எல்சிஎம் எடுத்தால் 6 இல்லையா அப்போது இது 2 வரும் இது இதால் பெருக்கணும் இது இதால் பெருக்கும் பொழுது அப்போது -3 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் -1/6 இதுக்கு -1/6 நான் இங்கேயே அடுத்ததையும் போடுறேன் ஓகே அடுத்தது d ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு t3 minus t2 இல்லையா t3 என்னது 1/4 minus 1/3 t2 is 1/3 அப்போ இதுக்கும் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தால் 4 3s are 12 அப்போது 3 1s are 3 minus 4 1s are 4 that is equal to -1/12 இல்லையா அப்போது இது ரெண்டு இதுவும் என்னது ஈக்குவலாக இல்லையா அப்போது -1/6 நாட் ஈக்குவல் டு -1/12 இல்லைங்களா இதுவும் அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதும் செகண்ட் கண்டுபிடிச்சதும் ஈக்குவலாக இல்லை இன்டர்வல்ஸ் அதனால் திஸ் இஸ் therefore it is not an AP ஓகே அவங்க ஏபியான்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஏபி புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட்டு
third sum 9 minus comma 13 comma 17 comma 21 comma 25 etc. Okay. இதுவும் அதே மாதிரி தான் செய்யணும். அப்போது d equal to t2 minus t1 that is equal to அப்போது இதே t1 t2 t3 t4 and t5 இல்லையா. d is t2 minus t1 அப்போ 13 minus 9 that is equal to என்ன வருது 4ன்னு வருது. அடுத்த d கண்டுபிடிக்கும்போது t3 minus t2 இல்லைங்களா. அப்போது 17 minus 13 that is 4. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுச்சா. அப்போது 4 equal to 4. அப்போது therefore it is an AP இல்லைங்களா. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு fourth sum minus 1/3 comma 0 comma 1/3 comma 2/3 இதுவும் அதே மாதிரி எக்ஸெட்ரா. அப்போது d equal to t2 minus t1 that is t2 is 0 minus of 1/3. Okay. So that is equal to என்ன வரும் minus into minus plus 1/3. Okay. Next d equal to t3 minus t2. t3 is 1/3 இல்லையா. 1/3 minus 0. ஸோ அதுலேருந்து இது பண்ணால் 1/3 தான் வரும் இல்லையா. இப்போ ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சா. 1/3 equal to 1/3. அப்போது therefore it is an AP. Okay. Next fifth sum 1 comma minus 1 comma 1 comma minus 1 comma 1 comma minus 1 etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது அதே தான் d equal to t2 minus t1. t2 is minus 1 minus 1 minus of plus 1 அப்போது minus 1 வரும். அப்போ minus 1 minus 1 minus 2. அதே மாதிரி t equal to t3 minus t2 இல்லையா. 1 minus minus 1 1 minus of minus 1 இல்லையா. ஏன்னா ஃபார்முலா t3 minus t2. t3 is plus 1 and minus t2 is minus 1. புரிஞ்சுதுங்களா. ஸோ அப்போ that is equal to 1 minus into minus plus 1. ஸோ that is equal to 2. அப்போ இதுவும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. minus 2 not equal to plus 2 இல்லையா. அப்போது therefore it is not an AP. Okay. So நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இது ஃபஸ்ட்டு இதில் 5 சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் A and common difference D are given below. Find the corresponding AP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க. Find term A and common difference is D. A is a first term A and common difference D are the given below. Find the corresponding AP அப்படின்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் எப்படி பாருங்கள். A ஈக்குவல் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏவும் டியும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போது A 5ன்னு கொடுத்துருக்காங்க, D 6ன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே கண்டுபிடிச்சி. இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி ஏபி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. therefore AP ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன. ஏபிக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு A plus A comma A plus D into A plus 2D and etc. இல்லையா. அப்போது A என்னதுங்க 5. 5 plus D is 6 comma 5 plus 2 into D is 6 and etc. இப்போ that is 5 plus 6 11. இப்போது 5 plus 6 2s are 12 இல்லையா. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 12 plus 5 17 etc. இதுதான் ஏபியோடைய இது given corresponding AP. ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் A equal to 7 and D equal to -5 கொடுத்துருக்காங்க. அப்போது இதே மாதிரி தான் இதுவும் கண்டுபிடிக்கணும். AP equal to
a comma a plus d comma a plus 2d etc. இல்லையா? இப்போ a என்னது 7, a7 plus minus 5 இல்லையா? next comma 7 plus 2 into minus 5 comma etc. okay, 7 comma 7 plus minus 5 அப்போ 7 plus into minus minus அப்போ 7லேருந்து 5 போச்சுன்னா 2 ஓகே. அதே மாதிரி இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போது -10 அப்போது 7 ப்ளஸ் நான் இங்கே போடுறேன் -10 இல்லையா? -10 அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது 10லேருந்து 7 போச்சுன்னா -3 ஓகே. ஸோ எக்ஸட்ரா தட்ஸ் ஆல் சம் அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் சம் a equal to 3/4 and d equal to half அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஈக்குவல் டு a plus d a plus 2d எக்ஸட்ரா. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுதான் இந்த கணக்கு செய்யும் பொழுதுலாம் நீங்கள் இதை பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது ஏபி மீன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், அப்போ அடிஷன். புரியுதுங்களா? ஜிபி மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், இது ஏபி. அப்போது ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d ஏனாவே ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஏபி மீன்ஸ் ஓகே ஏ அண்ட் ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d ஏ ப்ளஸ் 3d அப்படி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போது இது வந்து ஏ ஈக்குவல் டு என்னது 3/4 கமா ஏ இஸ் 3/4 ப்ளஸ் டி இஸ் half. அடுத்தது ஏ வந்து 3/4 ப்ளஸ் 2 இன்ட்டு half இல்லையா? அண்ட் எக்ஸட்ரா. இங்கே பாருங்கள், இந்த 2 இங்கே கேன்சல் ஆகிடும். இது நியூமரேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் 3/4 கமா இங்கே பாருங்கள் ப்ளஸில் இருக்குது இல்லையா? அப்போது எல்சிஎம் எடுக்கணும் நம்ம. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகிடும்? 4 கிடைக்கும். அப்போது 3 + 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4. அப்போ மேலேயும் 2ஆல் பண்ணணும். அப்போது 1 2s are 2. தென் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது இல்லையா? அப்போ 1/1 இருக்குது. அப்போது 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 3 + 4 divided by 4 இல்லையா? கமா எக்ஸட்ரா. ஸோ தட் இஸ் 3/4 5/4 next 7/4 etc. that is AP is okay. இங்கேயும் ஏபின்னு எழுதணும். ஏபி இஸ் ஓகே. ஸோ ஆன்சர் இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே, நல்லா புரிஞ்சுதுங்களா? பார்த்து செய்யுங்க கேர்ஃபுல்லாக. ரொம்ப ஈஸியான சம்மு தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு கிடைக்கும் உடனே. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.